யார் இந்த அனுரகுமார திசாநாயக்க? கடந்து வந்த பாதைகள். முழு பெயர் திசாநாயக்க முதியன் சலகே அனுரகுமார திசாநாயக்க. பிறப்பு 1968 11/9 பிறந்த ஊர் கலேவல. 4 வருடங்களுக்கு பிறகு கெக்கராவையில் குடியேறினார். ஆரம்ப கல்வி தம்புதேகம காமினி வித்தியாலயம். உயர்கல்வி தம்புதேகம மத்திய கல்லூரி. குறித்த பாடசாலையிலிருந்து உயர்தரத்தில் சித்தி அடைந்து பல்கலைக்கழகம் தெரிவான முதல் மாணவர் இவர் ஆவார். 1992 கலனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் 1995 பட்டதாரியானார். அரசியல் வாழ்க்கை 1997 சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். 1997 JVPயின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் 1998 JVPயின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். 1998 மத்திய மாகாண சபை தேர்தலில் முதல் அமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டார். 2000 ஆண்டில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். 2004 குருநாகலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்ப வாக்குகளுடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் பதவியும் வகித்தார். 2008 JVPயின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். 2010 தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு 2014 ஜனவரி 2 JVPயின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் JVPயின் வாக்கு வங்கி அதிகரித்தது. 2015 நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி பிரதம கொறடாவாகவும் செயற்பட்டார். 2019 ஆகஸ்ட் 18 தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்டார். ஜனாதிபதி தேர்தலும் JVPயும் 1982 ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் JVP சார்பில் அதன் நிறுவனரான ரோனக விஜயவீர போட்டியிட்டு 2,73,428 வாக்குகளை பெற்றிருந்தார். அதன் பின்னர் 1999 ஜனாதிபதி தேர்தலில் JVP சார்பில் நந்தன குணதிலக்க போட்டியிட்டு 3,44,173 வாக்குகளை பெற்றிருந்தார். தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கம் வகிக்கிறார். 2010 ஆண்டில் பொது வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கியது. 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என பிரச்சாரம் நடந்தது.